பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த குழந்தை பேர் தாமதமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கண்டிப்பாக நாளைக்கு அந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு முருகன் கோவிலுக்கு போங்க. வள்ளி தெய்வானையோட அந்த முருகப்பெருமான் இருக்க சன்னதியாக பார்த்து போயிட்டு போகும்பொழுது 2 டஜன் முகூர்த்த வளையல் வாங்கிட்டு போங்க. அர்ச்சகர்கிட்ட விவரம் சொல்லி இது மாதிரி குழந்தை பேர் சீக்கிரங்கள் கிடைக்குன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிவிட்டு அந்த வளையல் 2 டஜனையும் முருகப்பெருமான் பாதத்திலே வைக்க சொல்லுங்கள். வச்சுட்டு அதை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை 1 டஜன் உங்கள் கையில் அங்கே சன்னதியில் நின்னே போட்டுக்கோங்க. மீத 1 டஜனை வந்து அந்த கோயிலில் தலை விருட்சம் ஏதாவது மரம் இருக்கும், அந்த கோயிலில் சன்னிதானத்திலேயே சுற்றி பிரகாரத்திலே மரம் இருக்கும். அந்த மரத்தில் மஞ்சள் கலர் கயிறால் அந்த நூலை கட்டிடுங்க. நீங்கள் உங்கள் கையால் அந்த வளையலை கட்டிடுங்க. அந்த மரத்தில் கட்டிட்டு அந்த மரத்தில் நின்றுக்கிட்டும் மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. முருகப்பெருமான மனதார மனமுருகி வேண்டுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் மல்க வேண்டுங்க. உண்மையான பக்தியோட கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானே உங்கள் கருவில் வந்து குழந்தையாய் பிறப்பார். உங்கள் மடியில் வந்து தவழ்வார் குழந்தையா. அந்த முருகப்பெருமானே முருக கடாட்சத்தோட லக்ஷ்மி கடாட்சத்தோட அந்த எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட அந்த குழந்தை பிறக்கும். நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல செல்வாக்கோட எல்லா விதமான புகழோட அந்தஸ்தோட அந்த குழந்தை பிறக்கும். குழந்தை வளர வளர உங்கள் குடும்பத்துக்கு மென்மேலும் வளர்ச்சி உண்டாகும். அதனால் குழந்தை பேர் தாமதம்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முருகப்பெருமான் எல்லாமே நல்லது கொடுப்பார் உங்களுக்கு. முருகனை நம்பினவங்களை கைவிட்டதா சரித்திரமே இல்லை முருகப்பெருமான். அவர் வந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பார் உங்களை. அந்த விதமான மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான். அதனால் நாளைக்கு கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.